சரி பிள்ளைகள், அப்போ நம்ம இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிற பாடம் வந்துட்டு என்னென்னா கெமிக்கல் கல்குலேஷன்ஸ் என்று சொல்லுவோம். அதாவது நம்முடைய கெமிஸ்ட்ரியினுடைய 3வது அலகாக கருதப்படுறது. இது வந்துட்டு எப்படிப்பட்ட ஆளுன்னு சொன்னால், இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொன்னால், இது வந்துட்டு இனி நமக்கு 4வது யூனிட்டில் 5வது யூனிட்டில் பெருசாக தேவைப்பட போகிறது இல்லை. ஆனால் 4வது யூனிட்டில் இனி அதை தாண்டி 6வது யூனிட் நமக்கு தேவைப்பட போகிறது இல்லை. 7வது யூனிட்ல இல்லை. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, நம்மளோட ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் மிக முக்கியமான ஒரு அங்கத்தவரை வகிக்க போகிற ஒரு ஆள் தான் இந்த கெமிக்கல் கல்குலேஷன்ஸ். அதாவது இனி வர ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் வந்துட்டு எந்த சமநிலை எடுத்தாலும் சரி, அயன் சமநிலை வைக்கலாம். பொதுவாக முதலாவது வர அந்த தாக்க வீதங்கள் சம்பந்தமான விஷயங்கள், அதில் பெருசாக இயக்க சமநிலையில் பெருசாக செல்வாக்கு செலுத்தாட்டியும் அயன் சமநிலை, அங்கால வர இரசாயன சமநிலை போன்ற விஷயங்கள் எல்லாம், மின்னிரசாயன சமநிலை எல்லாம் மிகவும் முக்கியமான ஒரு ஆளாக இவர் வந்துட்டு இருப்பார். ஸோ கெமிக்கல் கல்குலேஷன்ஸுங்கிறது ஒரு முக்கியமான பாடப்பரப்பு. ஆனால் இதில் இன்ஆர்கானிக்லையும் நான் வந்துட்டு என்ன என்று சொன்னால், இந்த கெமிக்கல் கல்குலேஷன்ஸ் ஐடியாஸை சிலதை யூஸ் பண்ணி அந்த தாக்கங்களை எப்படி பாடமாக்காமல் நினைவு வச்சுக்கொள்கிற என்கிற சம்மந்தமான விஷயங்களையும் நான் சொல்லி தந்திருப்பேன் இந்த ஒக்சியேட்டர்களை வச்சு. ஸோ எல்லாத்துக்கும் மிக முக்கியமான விஷயம் என்ன என்று சொன்னால் இந்த கெமிக்கல் கல்குலேஷன்ஸுங்கிற யூனிட் தான், ரைட்? ஸோ மிக முக்கியமான விஷயங்கள். ஸோ இதில் நீங்கள் படித்து கொள்ள வேண்டியது எதுவுமே விளங்காமல் தெரியாமல் சும்மா பாடமாக்கின மாதிரி படிச்சுட்டு போயிடாதீங்க. கல்குலேஷன்ஸை பொறுத்த மட்டுக்கும் நமக்கு எம்சிக்யூஸில் வரப்போகுது. இந்த பாடத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு 3 எம்சிக்யூ சரி வரும். ஆனால் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியும் இதுவும் சேர்ந்த மாதிரி நமக்கு ஒரு மேஜரான எம்சிக்யூஸ் நமக்கு வரப்போகுது. ஒரு 10 ஒரு 15 அது வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் மினிமம் வந்துட்டு ஒரு 15க்குள்ள மாதிரி வரும் கட்டாயம், ரைட்? ஓகே. ஸோ அந்த வகையில் நமக்கு கல்குலேஷன்ஸை பார்த்தோம்னு சொன்னால் எஸ்ஏ கேள்வியில் வரப்போகுது தனியாக. அதே மாதிரி ஃபிசிக்கல் கொஷின்ஸ் வந்துட்டு 3 வரும் எஸ்ஏ கேள்வியில். கல்குலேஷன்ஸ் வந்து இதை பேஸ் பண்ணி, இந்த யூனிட்டை பேஸ் பண்ணியே எக்ஸ்ட்ராவாக சேர்த்து அந்த இன்ஆர்கானிக் கேள்வியோட லாஸ்ட் பார்ட்டாகவும் வரும். ஸோ கிட்டத்தட்ட இந்த கல்குலேஷன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 3-4 எஸ்ஏயில் வந்துட்டு செல்வாக்கு செலுத்தும், ரைட்? அதே மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்துட்டு ஃபிசிக்கல் எஸ்ஏயில் வரப்போகுது. ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர்லையும் வந்துட்டு என்னென்னா நமக்கு கல்குலேஷன் சம்மந்தமான அறிவுகள் வந்துட்டு நமக்கு தேவைப்பட போகுது. ஸோ மிகவும் முக்கியமான ஒரு பாடப்பரப்பு. ஸோ நீங்கள் வந்துட்டு படிக்கக்குள்ள கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க, ரைட்? ஓகே. ஸோ அந்த வகையில் நான் முதலாவதாக இந்த கல்குலேஷன்ஸ்லேயே மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் இந்த ஒக்சியேற்ற நிலை. ஸோ ஒக்சியேற்ற நிலையை பற்றி நாம் பார்ப்போம். மிகவும் முக்கியமான ஒரு ஆள் இவர் தான். இந்த பேசிக்கு கெமிக்கல் கல்குலேஷன் இந்த பேசிக்கு இந்த ஒக்சியேற்ற நிலை, இதை வச்சு தான் நம்ம நிறைய கேள்விகள் செய்ய வேண்டியும் வரும். ஸோ இதை மிக முக்கியமாக நம்ம என்ன செஞ்சு கொள்ளணும், விளங்கி எடுத்து கொள்ளணும். ஸோ ஒக்சியேற்ற நிலை இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிற, ஒரு மூலகத்தினுடைய ஒக்சியேற்ற நிலை என்ன, ஒரு அயனினுடைய ஒக்சியேற்ற நிலை என்ன, ஒரு பங்கீட்டு வலுப்பினை எடுத்தோம்னா இதில் வந்துட்டு இந்த ஆக்சிஜனுடைய ஒக்சியேற்ற நிலை என்ன, ஹைட்ரஜனுடைய ஒக்சியேற்ற நிலை என்ன, அப்படி என்று சொல்லி நம்ம ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக காண வேண்டி வரும். ஒரு மூலக்கூறு எடுத்தேன்டா C6H14 இவர் எடுத்தனண்டா இதில் கார்பன் ஒக்சியேற்ற நிலை என்னையாக இருக்கும், இல்லது ஹைட்ரஜன் ஒக்சியேற்ற நிலை என்னையாக இருக்கும். இப்படியான விஷயங்களை நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்க வேண்டி வரும். ஓகே. ஸோ இதில் ஆரம்ப அடிப்படையாக நான் முதலாவது விஷயம் சொல்கிறேன். ஒக்சியேற்ற நிலை சாதாரண ஒரு மூலகமாக இருந்துச்சுண்டா, சோடியம், ஹைட்ரஜன், ஒரு மூலகம் Cl2, ஒரு Br2, புரோமின், இப்படி தனியாக ஒரு மூலகமாக H2, ரைட்? அல்லது ஹைட்ரஜன் மூலகமாக அலுமினியம், இப்படி தனியாக ஒரு மூலகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த மூலகத்தினுடைய ஒக்சியேற்ற நிலை வந்துட்டு என்னடா 0. ஒரு மூலகம்டா மூலகத்தின் ஒக்சியேற்ற நிலை வந்துட்டு என்ன 0, ஒக்சியேற்ற எண் 0, ரைட்? இதே இது ஒரு அயன் என்று சொன்னால், அயன்லையும் முதலாம் கூட்டமாக இருந்துச்சுன்னு சொன்னால் இப்போ Na+, அதே மாதிரி K+, Li+, இப்படி முதலாம் கூட்டமாக இருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு என்னென்னா அவரோட ஒக்சியேற்ற நிலை என்னென்றா, அவரோட ஒக்சியேற்ற நிலை என்னென்றா +1 என்று சொல்லுவோமா, ரைட்? அப்போ அதே மாதிரி தான் பிள்ளைகள் என்னன்னு சொன்னால் ஒரு இலத்திரனை வந்துட்டு இது வந்துட்டு என்ன செய்யுதுன்னா ஒரு இலத்திரனை இழக்குது. இழக்கிறதுனாடி இலத்திரனை இழந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், +1 என்று சொல்லுவோம்.
இதே இது பிள்ளைகள் ஒரு அன்னையனாக இருந்துச்சுன்னா என்ன செய்ய மாட்டா, இலத்திரனை ஏற்குமாம். உதாரணமாக Cl மைனஸ், Br மைனஸ், I மைனஸ். ஸோ இவரெல்லாம் வந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா இலத்திரனை ஏற்கிறாங்க. ஸோ ஏற்கிறதுனாடி இவரோட ஒட்சியேற்ற நிலை என்ன இருக்குமாட்டா, -1 இருக்குமா. இவரோட ஒட்சியேற்ற நிலை -1 இருக்குமா. ஸோ இலத்திரனை இழந்தா +1, இலத்திரனை ஏற்றா -1, ரைட். ஓகே. ஸோ பொதுவாக முதலாம் கூட்ட மூலகங்கள் காட்டக்கூடிய ஒக்சியேற்ற நிலை வந்துட்டு என்னென்னா அது எப்பயுமே +1 தான் காட்டுமா முதலாம் கூட்ட மூலகங்கள். அதே மாதிரி 2ஆம் கூட்ட மூலகங்கள் ஒக்சியேற்ற நிலை வந்துட்டு என்னென்னா எப்பயுமே +2 தான் காட்டுவாங்களாம் அவங்க. இப்போ உதாரணமாக இவரெல்லாம் உருவாக்கக்கூடிய பிணைப்புகள் வந்துட்டு அயன் பிணைப்புகள் தான், பொதுவாக அயன் பிணைப்புகளை தான் உருவாக்கும். அதன் காரணமாக இவங்க எல்லாருமே வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா முதலாம் கூட்ட மூலகம் அவர் +1 காட்டுவார், 2ஆம் கூட்ட மூலகம் அவர் +2 காட்டுவார். அதே மாதிரி 3ஆம் கூட்டத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா அலுமினியம் போன்றார்கள் உலோகங்கள் தானே. ஸோ அவரும் வந்துட்டு என்னென்னா அலுமினியம் 3+ ஒரு கற்றையனைத்தான் உருவாக்குவார். இவரும் +3 ஒரு ஒக்சியேற்ற நிலையை தான் பொதுவாக அதிகமாக காட்டுவார். ஆனால் இவங்க 2 பேரும் கட்டாயமாக முதலாம் கூட்டமாக இருந்தால் +1 தான் காட்டும், 2ஆம் கூட்டமாக இருந்தால் +2 தான் காட்டும், ரைட். ஸோ இது ஒரு பேசிக்கான கன்செப்ட் பிள்ளைகள். கூட்டத்தின் வழியை நம்ம என்ன செய்யலாம், இவரோட ஒக்சியேற்ற டிஃபைன் பண்ணிடலாம். இப்போ உதாரணமாக நான் ஒரு சேர்வை ஒன்று எடுக்கேன். இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா K2O2 என்று சொல்லி எடுக்கேன். ஸோ நம்ம ஓலெவலில் படித்ததன் அடிப்படையில் நீங்கள் யோசிப்பீங்க என்ன நடந்திருக்குமெண்டா, இங்கே K2+ வந்திருக்கும், O2- வந்திருக்கும். ஸோ இவர் இங்கே வந்திருப்பார், இவர் இங்கே வந்திருப்பார், K2O2 வந்திருக்கும். ஸோ அதனாடி இந்த கேனுடைய ஒக்சியேற்ற எண் +2 என்று சொல்லி யோசிச்சிருப்பீங்க. ஆனால் அப்படியே அல்ல. எப்பயுமே வந்துட்டு முதலாம் கூட்ட மூலகம் +1 தான் ஒக்சியேற்ற நிலையாக காட்டுமா. ஸோ முதலாம் கூட்ட மூலகம் இவர் எப்பயுமே K+ தான் உருவாக்குவார். ஸோ K+ம் யாரும் இங்கே ஜாயின் ஆகிருக்குமாண்டா O2-2-. ஸோ அவர் வந்துட்டு நடக்க மாட்டா, இவர் இங்கே பரிமாற, இவர் இங்கே வர K2O2 ஒரு சேர்வை உருவாகுமாம், ரைட். ஸோ இங்கே வந்துட்டு பொட்டாசியத்தில் K2O2 பொட்டாசியத்தில் ஒக்சியேற்ற நிலை என்னன்னு கேட்டால் கட்டாயமாக அவர் வந்துட்டு +1 தான். ஸோ ஆக்சிஜன் ஒக்சியேற்ற நிலை என்னன்னா நாம் அதை எப்படி கண்டுபிடிக்கிறேங்கிற சம்மந்தமாக பார்ப்போம், ரைட், பின்னுக்கு. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் கட்டாயமாக தெரிஞ்சு கொள்ளுங்க, இப்படி தான் பிள்ளைகள் நம்ம டிஃபைன் பண்ணிடலாம். முதலாம் கூட்ட மூலகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது எப்பயுமே +1 ஒக்சியேற்ற நிலையை தான் காட்டுமா. 2ஆம் கூட்ட மூலகமாக இருந்துச்சுன்னா அது எப்பயுமே +2 ஒரு ஒக்சியேற்ற நிலையை தான் காட்டுமா. ஸோ அந்த விஷயத்தை நம்ம என்ன செஞ்சிடலாம், டிஃபைன் பண்ணிடலாம். ஓகே. ஸோ அந்த வகையில் பிள்ளைகள் நமக்கு இப்போ ஒட்சியேற்ற எண்கள் தொடர்பான சில எண்ணக்கருக்கள் இருக்குது. ஸோ நான் இப்போ சொன்ன விஷயங்கள் தான். ஸோ அந்த வகையான எண்ணக்கருக்களை நம்ம ஒவ்வொன்றாக பார்ப்போம், ரைட். ஸோ என்னென்ன எண்ணக்கருக்கள் இருக்குங்கிறது முதலாவது விஷயம் சொல்கிறாங்க. சுயாதீன நிலையில் வந்துட்டு எந்த ஒரு மூலகத்தினுடைய ஒக்சியேற்ற நிலையும் 0. அதை நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன். இப்போ உதாரணமாக சோடியம், லித்தியம், பொட்டாசியம் இப்படி இருக்கிற தனிய மூலகங்களாக இருந்துச்சுட்டா இவர் ஒக்சியேற்ற நிலை 0 இருக்க போகுது. 2வது விஷயம், சேர்வை நிலையில் கார உலோக கூட்டத்தினுடைய ஒக்சியேற்ற நிலை +1. கார உலோக கூட்டம்னு சொல்கிறது யார், முதலாம் கூட்டத்தை நம்ம சொல்லுவோம். முதலாம் கூட்டம் தான் யாருன்னு சொன்னால் கார உலோக கூட்டம்னு சொல்லுவோம். அப்போ 2ஆம் கூட்டம் வந்து என்ன என்று சொன்னால் கார மண் கூட்டம் என்று சொல்லுவோம். இவரை கார மண் கூட்டம். கார உலோக கூட்டங்களோட ஒக்சியேற்ற நிலை எப்பயுமே +1 என்று சொல்கிறாங்க. கார மண் கூட்டத்தினுடைய ஒக்சியேற்ற நிலை எப்போதுமே +2 தான் இருக்குமா. ஸோ இது வந்துட்டு ஒரு 2வது எண்ணக்கருவாக சொல்கிறாங்க, ரைட். 3வது எண்ணக்கருவாக என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அது கார மண் உலோகத்தில், அதுதான் அவங்க இதை 3வதான்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ நம்மளோட இதுபடி 4வதாக என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்சிஜன்கள் உருவாக்கும் பெரும்பாலான சேர்வைகள் வந்துட்டு ஆக்சிஜன் ஒக்சியேற்ற நிலை -2 இருக்குமா. ஆக்சிஜன் ஏதாவது ஒரு சேர்வையை உருவாக்குதுன்னா உதாரணமாக K2O வைப்பமே. அப்போ உருவாக்கினார்னா இவரில் வந்துட்டு நம்ம தெரியும் பொட்டாசியம் எப்பயுமே +1 தான் உருவாக்கும், +1 தான். அப்போ K+ம் O2- உருவாய் இவர் 2 பேரும் தான் தாக்கம் புரிஞ்சு நடந்திருக்கும், K2O வந்திருக்கும், ரைட். ஸோ இங்கே ஆக்சிஜன் ஒக்சியேற்ற நிலை என்ன என்று சொன்னால் -2 தான். ஸோ பொதுவாக ஆக்சிஜன் என்ன செய்யுமாம் என்று சொன்னால் எப்பயுமே -2 ஒக்சியேற்ற நிலையை தான் காட்டுமாம், ரைட். பொதுவாக ஆக்சிஜன் வந்துட்டு காட்டக்கூடிய அந்த ஒக்சியேற்ற நிலை என்னென்னா -2. அதே மாதிரி இதெல்லாம் பொதுவாக, ஆனால் எப்போதுமே காட்டுமா -2 கேட்டால் இல்லை. நான் முன்னால் கன்சிடர் பண்ண இந்த K2O2 எடுத்துனேன்டா இதில் வந்துட்டு O2-2-. ஸோ இங்கே ஆக்சிஜன் ஒக்சியேற்ற நிலை என்ன இருக்க மாட்டா -1 இருக்குமா, ரைட். ஸோ நம்ம என்ன சொல்லலாம், எப்பயுமே ஆக்சிஜன் வந்துட்டு -2 தான் காட்டும் அப்படின்னு சொல்லலாம், ரைட். ஸோ பொதுவாக எங்கிற கன்செப்டில் சொல்கிறாங்க. அடுத்து 4வது விஷயம் என்னன்னு சொன்னால் ஹைட்ரஜன் எப்பயுமே பொதுவாக வந்துட்டு +1 ஒக்சியேற்ற நிலையை காட்டுமா. இல்லை அநேகமான சேர்வையில் உதாரணமாக HCl,
ரைட். இவரில் எடுத்தோம்னு சொன்னால் இவருக்கு ஒரு +1 இருக்கும், இவரோட ஆக்சிஜன் நிலை -1 இருக்கும். ஸோ எப்படி அது +1 கொடுக்குற, எப்படி -1 கொடுக்குறேங்கிற விஷயத்த நான் சொல்கிறேன், எப்படி அது நம்ம கண்டுபிடிக்கிறேன். ஆனால் இது ஒரு எண்ணக்கருவில் நீங்கள் இப்போ ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரைட். ஸோ ஹைட்ரஜனுக்கு அவங்க அப்படி சொல்கிறாங்க. அடுத்தது வந்துட்டு என்ன சொன்னால், ஃப்ளோரின் எப்பயுமே உருவாகக்கூடிய ஆக்சிஜன் நிலைகள், ஃப்ளோரின் வந்துட்டு உருவாகக்கூடிய ஆக்சிஜன் நிலைகள் ஒன்று 0 இருக்குமா அல்லது -1 இருக்குமா. ப்ளஸ்ல எல்லாம் இவர் வந்துட்டு உருவாக்க மாட்டார், +1 +2 +3 உருவாக்காது. ரைட். பொதுவாக 17ஆம் கூட்ட மூலகங்கள் ஆக்சிஜன் நிலை வந்துட்டு -1 +7 மட்டுக்கும் இருந்தாலும் ஃப்ளோரினுக்கு வந்துட்டு 2 ஆக்சிஜன் நிலைகள் தான், ஒன்று 0 அல்லது -1, இது ரெண்டில் ஒன்று தான் உருவாக்கும். ரைட். ஸோ 0 வந்துட்டு F2 அப்படிங்கிற நிலைமையில் உருவாக்கும், -1 வந்துட்டு HFங்கிற ஒரு நிலைமையில் வந்துட்டு -1 உருவாக்கும். ரைட். ஸோ இது ஒரு இதாக நமக்கு சொல்கிறாங்க. ரைட். அடுத்த விஷயம் என்னென்ன பிள்ளைகள், ஒரு மூலக்கூறு ஒன்று இருக்கின்றா, சாதாரணமாக ஏற்றம் அற்ற மூலக்கூறுண்டா என்ன, ஏற்றம் உள்ள மூலக்கூறுண்டா நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போ சாதாரணமாக நமக்கு ஒரு 6வது கன்செப்டில் சொல்கிறாங்க, Na2CO3ங்கிற ஒரு மூலக்கூறு இருக்குது, அடுத்தது MnO4- ஒரு மூலக்கூறு இருக்குது. ஸோ இந்த மூலக்கூறில் மொத்தமாக பார்த்தோம்னா இவரில் வந்துட்டு என்ன, ஏற்றம் வந்துட்டு 0, ஏற்றம் வந்துட்டு 0. ஆனால் இந்த மூலக்கூறை பார்த்தோம்னு சொன்னால் இந்த மூலக்கூறில் ஏற்றம் ஒன்று இருக்குது, என்ன, மைனஸ் ஏற்றம். ஸோ இங்கே இருக்கிற ஏற்றம் வந்துட்டு -1. ஸோ இதுவும் ஒரு கன்செப்டாக சொல்கிறாங்க. ஏனெண்டா இது வந்துட்டு கட்டாயம் இந்த ஏற்றம் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். இப்போ உதாரணமாக VO2+ இந்த மூலக்கூறில் இருக்கிற அந்த ஏற்றம் வந்துட்டு +1. ஸோ இந்த ஏற்றத்தையும் வச்சு தான் நம்ம என்ன செய்ய மாட்டோம், இந்த ஏற்றத்தையும் வச்சு தான் என்ன செய்ய மாட்டோம், இவரினுடைய அந்த ஆக்சிஜன் நிலையை கண்டுபிடிப்போம், வெனேடியத்தினுடைய ஆக்சிஜன் நிலை என்னங்கிறத கண்டுபிடிப்போம். ஸோ இந்த மேலே இருக்கிற ஒரு மூலக்கூறில் இருக்கிற ஏற்றமும் வந்துட்டு செல்வாக்கு செலுத்தும். அந்த மூலக்கூறில் இருக்கிற ஒரு அணுட ஆக்சிஜன் நிலையை கண்டுபிடிக்கணும்டா அந்த மூலக்கூறில் இருக்கிற ஏற்றமும் வந்துட்டு என்ன செய்யுமா, செல்வாக்கு செலுத்துமா. ஸோ இதை வச்சு பிள்ளைகள் நமக்கு கண்டுபிடிக்க போகிறோம் என்னன்னு சொன்னால், ஒரு மூலக்கூறில் ஒரு சேர்வையில் எப்படி ஆக்சிஜன் நிலையில் பார்த்துக்கொள்கிற எங்களை சம்மந்தமாக கண்டுபிடிப்போம். ரைட். ஓகே. ஸோ பிள்ளைகள் ஆக்சிஜன் நிலை என்று வரும்போது நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் ஆல்ரெடி நம்ம பார்த்த விஷயங்களை சும்மா பொதுவாக வச்சுக்கொள்ளுங்க. ஹைட்ரஜனுங்கிறவர் எப்பயுமே +1ங்கிற ஒரு ஆள் எடுப்பாராம். ஆக்சிஜனுங்கிறவர் பொதுவாக எப்பயுமே வந்துட்டு என்னென்னா -2ங்கிற ஒரு ஆக்சிஜன் நிலையை எடுக்குமாம். உதாரணமாக சல்ஃபர், நைட்ரஜன் இவங்கெல்லாம் எடுத்தண்டா. ரைட். பொதுவாக மூலக்கூறு சேர்வைகளில் வாராக்கள். அப்போ இவர்கள்லாம் எடுத்தேன்டா, இதெல்லாம் நான் எப்படி இவருக்கு -2, ஏன் இவருக்கு -2 கொடுக்கணும், ஏன் +2 கொடுக்கலங்கிற விஷயம் எல்லாமே என்னடா, மின்னெதிர்த்தன்மை என்று நீங்கள் ஒரு ஓர்டர் படிச்சிருப்பீங்க. ரைட். முதலாம் கூட்டத்தில். அப்போ மின்னெதிர்த்தன்மை FOClNBrISCPH இருக்கும். ஸோ இந்த மூலக்கூறுகள், இந்த அணுக்கள் வந்துட்டு என்னன்னு சொன்னால், நமக்கு மேலே இருக்கிற மின்னெதிர்த்தன்மை கூடின அணுக்கள் வந்துட்டு கீழே இருக்கிற மின்னெதிர்த்தன்மை குறைந்த அணுக்களோட சேர்வைகளை உருவாக்கும் போது இவர்களுக்கு வந்துட்டு மைனஸில் ஆக்சிடேஷன் நம்பர் வருமா. ஸோ எப்பயுமே வந்துட்டு ஆக்சிஜன் நைட்ரஜனோட பிணைப்பு உருவாக்குதுன்னு வைங்களேன். ஸோ NO2ங்கிற ஒரு சேர்வை வந்து உருவாகுதுன்னு வைப்போம். ஸோ இவர் மின்னெதிர்த்தன்மை குறைஞ்ச அணு, இவர் மின்னெதிர்த்தன்மை கூடின அணு. ஸோ ஆக்சிஜன் வந்துட்டு மின்னெதிர்த்தன்மை குறைந்த அணுவோட பிணைப்பை உருவாக்கும் போது எப்போதுமே -2 தான் பெற்றுக்கொள்ளுமாம். அதே மாதிரி சல்ஃபர் வந்துட்டு அவரோட குறைஞ்ச அணுவோட மின்னெதிர்த்தன்மை இது சேர்வையில் உருவாக்கும் போது சல்ஃபர் வந்துட்டு ஹைட்ரஜனோட உருவாக்குது சேர்வையை. அப்போ H2S ஒரு அளவு உருவாக்குதுன்னா இவர் ஆக்சிடேஷன் நம்பர் எப்பயுமே அதுவும் -2 தான் நிற்குமா, குறைவான ஆளோட. ஆனால் அதே இது கூடின ஆளோட பிணைப்பு உருவாக்குறாருன்னு இப்போ SO2 இவரோட உருவாக்குறாருன்னு சொன்னால் இந்த இடத்த அவரோட ஆக்சிஜேட்டர் என்ன +2 இருக்கும். ரைட். ஸோ சாரி, உண்மையாகவே ஆக்சிஜனுக்கு நம்ம கண்டுபிடிக்க சொன்னாடா இந்த இடத்த +2 வராது. உண்மைக்கு சல்ஃபருடைய ஆக்சிஜேட்டர் +4 வரும். ரைட். அது நம்ம வந்துட்டு என்ன, ஆக்சிஜன் வந்துட்டு -2 பெற்றுக்கொள்ளும் ஒரு ஆக்சிஜன். ஸோ 2 ஆக்சிஜன்கள் இருக்கிறதுனாடி அதை நான் எப்படி கால்குலேட் பண்ணுறேங்கிற விஷயமெல்லாம் நான் சொல்கிறேன். ஆனால் பொதுவாக இந்த சல்ஃபர் எடுக்கக்கூடிய ஆக்சிஜன்கள் என்றால் -2. நைட்ரஜன் வந்துட்டு என்னென்னா ஒரு சேர்வையில் இப்போ இந்த இடத்த இவர் மையாணுவாக இருக்கிறார். மையாணுவாக இருக்கிறதுனாலே நம்ம அவருக்கு வந்துட்டு என்னென்னா டைரெக்டாக சொல்லலாம். ஆனால் இவர் வந்துட்டு இந்த இடத்த நான் கதைக்கிறது வந்துட்டு என்ன, மைய அணுவாக இல்லாத டைமில். ரைட். ஸோ நைட்ரஜனும் அப்படித்தான் பிள்ளைகள் என்னென்னா பொதுவாக அவர் எடுக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் நிலை என்னென்னா -3. இது சும்மா ஒரு நம்பர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இதை வச்சு எப்படி நம்ம அந்த ஆக்சிஜேட்டர் எண்களை இலகுவாக கணிக்கிறேங்கிறத பார்ப்போம். ஆனால் இதுக்கு ஒரு ப்ராப்பர் வே ஒன்று இருக்குது.
ஸோ அந்த ப்ராப்பர் வேயை நம்ம கட்டாயம் பார்ப்போம். பட் நான் கொஸ்டின்ஸில் செய்ய போனால் இந்த வழியினூடாகத்தான் செய்வேன். இது எப்படின்னா கட்டமைப்புக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கிறது. ஆனால் நமக்கு ஜென்ரலாக யூஸ்வலாக சில ஆக்கள் இருக்காங்க, அவளுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு கட்டமைப்புக்கு ரீட்டு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு தேவையில்லை. அவளுக்கு கண்டுபிடிக்கிறதுக்குரிய அந்த மெத்தட் தானே என்னென்னா இதை வச்சு நம்ம என்ன செய்வோம், கண்டுபிடிப்போம். இதெல்லாம் ஜென்ரலாக நம்ம தெரிஞ்ச ஆக்களை கண்டுபிடிக்கிறது. இப்போ நான் உதாரணமாக சில உதாரணங்களை சொன்னேன்டா உங்களுக்கு விளங்கும், நம்ம பார்ப்போம். ரைட், ஓகே. ஸோ பிள்ளைகள் நான் இதில் பார்க்குறேன் MnO4 மைனஸ் SO2 SO4 2 மைனஸ் Cr2O7 2 மைனஸ். ரைட், இவங்க எவ்வளோ பேருக்கும் ஆக்சிஜன் கண்டுபிடிப்போம். ரைட், ஓகே. ஸோ அந்த வகையில் MnO4 மைனஸில் பொதுவாக நமக்கு யாரை கண்டுபிடிப்ப சொல்லுவாங்கன்னா மைய அணுக்குரிய ஆக்சிஜனை தான் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இங்கே மைய அணு இவர், இங்கே மைய அணு இவர், இங்கே மைய அணு சல்ஃபர். ஏன்னா மைய அணு எப்பயுமே மின்னழுத்தன்மை குறைஞ்ச அணுவாகத்தான் நிற்கும். இங்கே மைய அணு குரோமியம். ரைட், ஸோ இங்கே Mn-உடைய ஆக்சிஜன் நிலையை கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா Mn வந்துட்டு Xn எடுங்க ப்ளஸ். இப்போ எனக்கு 4 ஆக்சிஜன் இருக்கிறதுனாடி 4 தரேன். ஆக்சிஜனுடைய ஆக்சிஜன் எனக்கு என்ன தெரியும், -2 தெரியும். நான் மேலே எழுதி கொண்ட அந்த சமன்பாட்டின் அடிப்படையில் இது ஈக்குவல் டு இந்த மூலக்கூறினுடைய மொத்த ஏற்றம் யார், -1. ஸோ -1. ஸோ எக்ஸாமன் அப்போ என்ன வரப்போகுது, +7 என்று வரப்போகுது இந்த இடத்த ஆக்சிஜன். ஸோ Mn-உடைய ஆக்சிஜன் என்னன்னு சொன்னால் +7. அதே மாதிரி SO2வில் நான் பார்த்தேன்னா கந்தகத்தினுடைய ஆக்சிஜன் நிலையை கேட்குறான். ஸோ X+2 இன்ட்டு ஆக்சிஜனுக்கு வந்துட்டு என்ன -2 ஈக்குவல் டு என்ன, இந்த மூலக்கூறுடைய ஏற்றம் 0. ஸோ எக்ஸாமன் +4 ஆக்சிஜன் நிலை +4 என்று வரப்போகுது. அதே மாதிரி SO4 2 மைனஸுக்கு பார்த்தோம்னாலும் அதுதான். அப்போ X+4 இன்ட்டு -2 ஈக்குவல் டு என்ன -2. ஸோ X வந்துட்டு என்ன +6 என்று வரப்போகுது. சரியா பிள்ளைகள்? ஸோ இதுதான் இவரோட ஆக்சிஜன் நிலை. அதே மாதிரி Cr2O7 2 மைனஸை பார்த்தோம்னா இங்கே 2 குரோமியம் இருக்கிறதுனாடி 2X ப்ளஸ் 7 இன்ட்டு ஆக்சிஜன் எனக்கு தெரியும் என்ன சொல்லி -2. இது ஈக்குவல் டு -2. சரியா? ஸோ பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2X ஈக்குவல் டு அப்போ இங்கே -14 அங்கால போனால் +14 -2 +12. ரைட், ஸோ அதை 2ஆல் டிவைட் பண்ணாண்டா X +6 என்று வரப்போகுது. சரியா பிள்ளைகள்? ஸோ இதுதான் இந்த ஆக்சிஜேற்ற எண்ணெய் பொதுவாக இந்த ஆக்சிஜன் போன்ற ஆக்கள் சேர்ந்து வரும்போது கண்டுபிடிக்கிற ஒரு வழியாக இருக்கும். இப்போ அடுத்தது வந்துட்டு உதாரணமாக இன்னும் சில ஆக்களை பார்க்க போனோம்னா H2S, அது மாதிரி H2O இவரில் பார்ப்போமே. ஸோ இங்கே சல்ஃபர் ஆக்சிஜேற்ற என்னென்ன, ஹைட்ரஜன் ஆக்சிஜேற்ற என்னென்ன. ஸோ நான் எனக்கு தெரியும் ஹைட்ரஜன் எப்பயுமே +1 தான் உருவாக்கும். ஸோ +1 + X = 0. ஆக்சிஜன் எனக்கு தேவைன்னு கேட்டால் 2 தர 1 + X ஈக்குவல் டு இந்த மூலக்கூறுடைய ஏற்றம் வந்துட்டு 0. ஸோ இப்போ X வந்துட்டு என்ன இருக்க போகுது, -2 இருக்க போகுது. ஸோ இங்கேயும் X வந்துட்டு என்ன இருக்க போகுது, ஆக்சிஜன் நிலை -2 இருக்க போகுது. ஸோ இங்கே X-னுடைய ஆக்சிஜன் நிலை என்னடா -2. ஸோ இங்கேயும் X-னுடைய ஆக்சிஜன் நிலை என்னடா -2. ஆக்சிஜனுடைய ஆக்சிஜன் நிலை. இப்படி தான் பிள்ளைகள் பொதுவாக நமக்கு தெரிஞ்ச சேர்வைகள் ஹைட்ரஜன். இப்போ NH3 வரப்போக்குள்ள நைட்ரஜன் மையானோட இதை தான் கேட்பான். NH3 ஆக்சிஜன் நிலையை கண்டுபிடிக்க சொன்னாடா நைட்ரஜன் நமக்கு தெரியும் என்ன X எடுப்போம். இனி ஹைட்ரஜன் எப்பயுமே +1 தான் உருவாக்கும். ஸோ 3 × +1 = 0. ஸோ X -3. ஸோ இப்படி தான் நைட்ரஜனுடைய ஆக்சிஜன் நிலையை நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ மூலக்கூறுகளோட ஆக்சிஜன் நிலையை கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஒரு ஷோர்ட்டான வழி தான் இது. ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் மனநம் விட்டுக்கொண்டீங்கன்னா இவர் தான் நீக்கும், இவர் தான் நீக்கும்னு ஒரு மனநம் விட்டுக்கொண்டீங்கன்னா நம்ம என்ன செஞ்சு கொள்ளலாம்டா அவரை கண்டுபிடிச்சு கொள்ளலாம். அப்படி இல்லாமல் நமக்கு ஒழுங்கான வழியில் தான் நான் இவரை கண்டுபிடிக்கணும் அப்படி என்று சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா எப்படி என்றால் அவருக்குரிய கட்டமைப்பை நீங்கள் முதலாவது கீறணும். ஸோ NH3 என்றால் NH3க்குரிய கட்டமைப்பை நீங்கள் முதலாவது கீறணும். ஹைட்ரஜன். ஸோ இவர் ஒரு தனிச்சோடி இலத்திரன் இயக்க போகுது. அடுத்த விஷயம் உங்களுக்கு மின்னெதிர்த்தன்மை ஓடர் தெரியும். FOClNBrISCPH என்று சொல்லி. ரைட், ஸோ இந்த மின்னெதிர்த்தன்மை ஓடருக்கு ஏற்ற மாதிரி மின்னெதிர்த்தன்மை கூடின ஆளுக்கு ஒரு -1ம் குறைஞ்ச ஆளுக்கு வந்துட்டு இந்த சேர்வையில் +1ம் கொடுப்பலாம். இப்போ உதாரணமாக நைட்ரஜனையும் ஹைட்ரஜனையும் பார்க்குறேன். ஸோ நைட்ரஜனையும் பார்த்தேன்னா நைட்ரஜன் வந்துட்டு இங்கே இருக்கிறார், ஹைட்ரஜன் வந்துட்டு கீழே இருக்கிறார். ஸோ மின்னத்தன்மை கூடின ஒரு ஆளுக்கு வந்துட்டு என்ன கொடுப்பேன், -1 கொடுப்பேன். குறைஞ்ச ஆளுக்கு +1 கொடுப்பேன். ஸோ குறைஞ்ச ஆள் இங்கே ஒரு +1, கூடினால் நைட்ரஜன், ஸோ -1. அப்போ ஒரு பிணைப்பு இருக்கிறதுனாடி இங்கே ஒரு ப்ளஸ்ஸையும் ஒரு மைனஸையும் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அப்போ இங்கேயும் வந்துட்டு என்ன ஒரு பிணைப்பு தானே இருக்குது.
ஸோ ஒரு பிணைப்பு இருக்கிறதுனால இங்கே ஒரு +1 இங்கே ஒரு -1. அதே மாதிரி இந்த பிணைப்பால் இங்கே ஒரு +1 இங்கே ஒரு -1. ஸோ நைட்ரஜனுடைய ஆக்சிஜன் இது மூணையும் கூட்டி வரும். ஸோ -3 என்று வருமாம். ரைட், இது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி பிள்ளைகள் நமக்கு வந்துட்டு இதில் H2O3 2- கந்தகத்தினுடைய ஆக்சிஜன் நிலைகளை கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ரைட், ஓகே. ஸோ அதை நான் எப்படி கண்டுபிடிப்பேங்கிறத பார்ப்போம். ஸோ H2O3 2- அவருடைய கட்டமைப்பை நான் முதலாவது வரைவேன். ஸோ S டபுள் பாண்ட் S, ஸோ O3 என்று வரப்போகுது, அதில் 2-, ஸோ இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ், ஸோ இங்கே ஒரு டபுள் பாண்ட் வரப்போகுது. ரைட், ஓகே. இது எப்படி இலகுவாக வரைகிறது சம்பந்தமான விஷயங்கள் நான் பாண்டிங்கில் தெளிவாக சொல்லியிருப்பேன். அட்வான்ஸ் மெத்தட் உண்டு, நார்மல் மெத்தட் உண்டு. ஸோ அட்வான்ஸ் மெத்தடில் எப்படி எல்லா ஸ்ட்ரக்சர்ஸுக்குமே நம்ம ஈஸியாக கட்டமைப்பு வரைகிறதுங்கிற சம்மந்தமான விஷயங்கள் நான் தெளிவாக அதில் சொல்லி தான் தெரிவிப்பேன். ரைட், ஓகே பிள்ளை. அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பாருங்கள், இந்த சல்ஃபர்டு ஆக்சிஜேற்ற நிலை என்ன என்று கண்டுபிடிக்கணுமாண்டா, இந்த சல்ஃபர்டு ஆக்சிஜேற்ற நிலை என்னன்னு கண்டுபிடிக்கணுமாண்டா, முதலாவது இந்த மின்னதத்தன்மை கூடினானுக்கு நம்ம என்ன செய்வோம், -1 கொடுத்தோம்டா இவருக்கு ஒரு +1. அதே மாதிரி இந்த மின்னதத்தன்மை கூடின ஒரு ஆள் ஆக்சிஜேற்ற நிலை -1 கொடுத்தேன்டா இவருக்கு +1. இங்கே ஏற்றம் நான் கொடுக்கல, சும்மா ஆக்சிஜேற்ற என்னன்னு சொல்லி தான் கொடுக்கேன். ஏற்றம் எல்லாம் இல்லை, இந்த -1 +1ங்கிறதுலாம் ஏற்றம் எல்லாம் இல்லை, ஒரு ஆக்சிஜேற்ற நிலை மாதிரி. ஏற்றம்ங்கிறது யாருன்னா இன்னும் கொடுத்திக்கிறது மட்டும்தான். இவர் 2 பேரும் தான் இந்த டபுள் ஏரோவால் காட்டிக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஏற்றம். ரைட், ஓகே பிள்ளைகள். அந்த வகையில் இந்த பிணைப்பால், இந்த 2 பிணைப்பால் இவருக்கு வார ஏற்றம் வந்துட்டு என்னென்னா, இவர் மின்னதிர்த்தன்மை இதுவும் சல்ஃபர் தான், இதுவும் சல்ஃபர் தான். ஸோ அவர் 2 பேருமே ஒரே பிணைப்பண்டு சொன்னால், ஒரே பிணைப்பண்டா இவர்லையும் ஆக்சிஜேற்றம் 0, இவர்லையும் ஆக்சிஜேற்றம் 0. ஸோ 2 பேருடைய மின்னத்தன்மை ஈக்குவல் தானே. ஸோ இவர்லையும் 0 தான், இவர்லையும் 0 தான். ஸோ நமக்கு அது எந்த வித செல்வாக்கும் செலுத்த போகிறது இல்லை. ஆனால் இந்த ஆக்சிஜனை நீங்கள் எடுத்தீங்கன்னா இவரால் ஒரு செல்வாக்கு கொண்டு வரும். இப்போ ஆக்சிஜன் மூலக்கூறில் நீங்கள் வந்துட்டு இப்படி டபுள் பாண்ட் S தானே இது. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிணைப்புக்கு ஒரு மைனஸ். ஸோ இங்கே 2 பிணைப்பு இது, ஸோ 2 மைனஸ் வரும். ஸோ இங்கே வந்துட்டு 2+ வருமா. ஸோ இந்த கந்தகத்தில் இன்னொரு +2 ஒன்று ஆட் ஆக போகுது. ஸோ கந்தகத்தினுடைய மொத்த ஆக்சிஜேற்ற நிலையை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன வருமாண்டா, +1 +1 +2. அப்போ டோட்டலாக வந்துட்டு என்ன +4ங்கிறது தான் இவரோட ஆக்சிஜேற்ற நிலையாக இருக்க போகுது. ஸோ கந்தகத்தினுடைய ஆக்சிஜேற்ற நிலை என்னென்னா +4 ஒரு கந்தகத்துக்கு. அடுத்தது இந்த கந்தகம் நான் என்ன ரவுண்ட் பண்ணிக்கிற இந்த கந்தகத்தினுடைய ஆக்சிஜேற்ற நிலை என்னன்னு சொன்னால் அவரோட 0. ஸோ இந்த பிணைப்பால் 2 பிணைப்பு தானே இது. ஸோ 2 பிணைப்பாலையும் வாரது இவருக்கு 0 தானே. ஸோ இவரோட ஆக்சிஜேற்ற நிலை 0. ஸோ H2O3 2- இருக்கின்ற 2 கந்தகத்தினுடையும் ஆக்சிஜேற்ற நிலைகளை கேட்டாண்டா இதில் வந்துட்டு 1க்கு 0 ஒன்று வரும், ஒரு கந்தகத்துக்கு +4 வரும். ஆனால் நம்மட அந்த மெத்தட் படி பார்த்தீங்கன்னா H2O3 2-. ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ண போகிறீங்க 2x + 3 × -2 = -2 என்று வரும். ஸோ இது படி பார்த்தீங்கன்னு சொன்னால் x -2 + 6 + 4 + 2 என்ற மாதிரி வரணும். ரைட், ஸோ +2 என்று சொல்லி வருமா என்று கேட்டால் இதில் 6 அங்கே போனால் +6, அப்போ +4 டிவைட் பண்ணால் +2 என்று சொல்லி தான் வரணும். ஆனால் நமக்கு +2 என்று வருகுதா எக்ஸுக்குன்னு பார்த்தா இல்லை, ஒன்று +4 இன்னொன்று 0 தான் வருகுது. ஸோ இங்கே வந்துட்டு என்னென்னா நமக்கு பிறப்படுற அந்த ஆக்சிஜேற்றன் யாருன்னா சராசரி ஆக்சிஜேற்றன்னு சொல்லுவோம். கந்தகத்தின் சராசரி ஆக்சிஜேற்ற எண். ஸோ தெளிவான உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு அணுட ஆக்சிஜேற்றனை கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் கட்டமைப்பு கீறி வாரது தான் மிக பொருத்தமான வழி. அப்போ தான் நீங்கள் என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம் அவரோட ஆக்சிஜேற்ற எண் என்னங்கிறது. இந்த வழியில் நீங்கள் கண்டுபிடிக்க போனீங்கன்னா சில இடங்களில் பிழைக்கும், ஆனால் நமக்கு ஷுவராக தெரிஞ்ச இடங்களில் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போ உதாரணமாக NO2+. அப்போ அப்படியான வாராக்கள்ல எல்லாம் நீங்கள் சும்மா கண்டுபிடிக்கலாம். NO3- இதுக்கெல்லாம் சும்மா ஜென்ரலாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். என்னுக்குரிய ஆக்சிஜேற்ற நிலையை கேட்பான். ஸோ x + 3 × -2 = -1. ஸோ இங்கே வந்துட்டு x +5 வந்து வரப்போகுது. ஸோ இப்படியான நமக்கு யூஸ்வலாக தெரிஞ்ச ஆட்களுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணுறது பிரச்சனை இல்லை. ஆனால் தெரியாத ஆட்கள், தெரியாத கட்டமைப்புகள் வரும்போது நீங்கள் கட்டமைப்புகளை கீறி வரைஞ்சு கொள்வதே ஒரு ஈஸியான ஒரு வழியாக இருக்கும். ரைட், இப்போ எனக்கு ஒரு கட்டமைப்பு வருகுது என்று வைப்போமே, ஒரு கட்டமைப்பை வச்சு நான் இப்போ எப்படி கண்டுபிடிக்கிற ஒவ்வொரு ஆக்கள்லையும் ஆக்சிஜேற்ற என்னங்கிறத பற்றி பார்ப்போம். ரைட், உதாரணமாக NCP
Cl இங்கே ஒரு O, இங்கே ஒரு ஹைட்ரஜன். இப்படியான ஒரு சேர்வை வந்து வருதுன்னு வைப்போம். ஸோ இதுக்கு நான் வரைய போகல பார்த்தீங்கன்னா இவர் 6 பிணைப்புகளை உருவாக்கணும். இதில் ஏற்றம் வந்துட்டு ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்லிக்கிறான். ஸோ இவரில் டபுள் போண்ட் வரப்போகுது, இவரில் டபுள் போண்ட் வரப்போகுது. பொஸ்பரஸ் பொதுவாக 5 பிணைப்புகளை உருவாக்கும். ஸோ இங்கே டபுள் போண்ட் வரப்போகுது. அப்போ 5 ஏற்றம் இல்லை. அப்போ கார்பன் 4 பிணைப்பில் உருவாக்கணும் கட்டாயம். இப்போ இங்கே தனிச்சோடி எழுத்துறாண்டு வரப்போகுது. ஸோ இது நான் அவசரத்துக்கு சொல்லிட்டு போகிறேன். ஆனால் இது தெளிவாக நான் எங்கே படிப்பிச்சிக்கிறேன், பொண்டிங்கில் படிப்பிச்சிக்கிறேன். ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் வந்து கிடைக்கும், எப்படி ஈஸியாக கீறுறது சம்மந்தமாக. ஸோ இங்கே நான் பார்க்க வந்த விஷயம் என்னென்னா, எனக்கு எப்படி ஆக்சியேட்டரான கண்டுபிடிக்கிறது. ஸோ நைட்ரஜனுடைய ஆக்சியேட்டரான என்ன இங்கே அப்படின்னு கேட்டாங்கன்னா, இப்போ பாருங்கள் பிள்ளைகள், நைட்ரஜன் கார்பன் மின்னத்தன்மை எது கூட, நைட்ரஜனு கூட. அப்போ மின்னத்தன்மை கூடின ஆளுக்கு வந்துட்டு என்ன -1, கார்பனுக்கு வந்துட்டு என்ன +1. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிணைப்புக்கு ஒரு -1 படி 3 பிணைப்பு இது. ஸோ 3 -1, ஸோ 3 அப்போ ஸோ இவரில் +3 ஒன்று இங்கே போகுது, ரைட்? ஓகே. ஸோ அதன் அடிப்படையில் அடுத்தது பொஸ்பரஸை பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் என்னண்டு, BRISCPH. அப்போ கார்பனுக்கு கீழே தான் பொஸ்பரஸ் வருது. இவ 2 பேர்டையும் 2.1 இருக்கும். ஸோ கார்பனுக்கு கீழே தான் பொஸ்பரஸ் வருது. ஸோ இவருக்கு வந்துட்டு என்னன்னா மின்னதன்மை குறைவு. அப்போ மின்னதன்மை குறைஞ்ச ஒரு ஆளுக்கு +1 கொடுத்தோன்னா இங்கே -1 வரப்போகுது, ரைட்? ஓகே. அதன் அடிப்படையில் அப்போ இந்த பிணைப்புக்கு நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இந்த ஆக்சிஜன் எடுத்தோம்னா ஆக்சிஜன் தானே மின்னதன்மை கூட. ஸோ 2 பிணைப்பிக்குது. ஸோ இங்கே 2 -2, அப்போ இங்கே +2 ஒன்று வரப்போகுது. அடுத்தது வந்துட்டு பிள்ளைகள் இங்கே அடுத்தது ஹைட்ரஜனை பார்த்தேன்னு சொன்னால் ஹைட்ரஜன்லையும் எனக்கு என்ன வரப்போகுது, இவரில் வந்துட்டு ஆக்சியேட்டர் எண் வந்துட்டு இவரில் 2 பேரோட இதுவும் வந்துட்டு என்னென்னா மின்னதன்மையும் ஈக்குவல், சமன் தானே பிள்ளைகள். பி வந்துட்டு என்ன சொன்னால் பிக்கும் ஹெச்சுக்கும் வந்துட்டு 2.1 தான். ஸோ 2.1ங்கிறதுனாடி இது கூட வாரது வந்துட்டு என்ன 0 இருக்கும். ஸோ இவரில் வந்துட்டு 2 பேர்லையும் சமன்ங்கிறதுனாடி 0, ரைட்? ஓகே. அடுத்து வந்துட்டு கந்தகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இனி ஆக்சிஜனில் இவருக்கு -2 வரப்போகுது. ஸோ இங்கே +2. அதே மாதிரி இந்த ஆக்சிஜனால் வாரது இவருக்கு -2, அப்போ இவரில் +2. குளோரின் எடுத்தோம்னா இவருக்கு -1, ஸோ இவரில் ஒரு +1. பொஸ்பரஸ் கந்தகம்னு சொல்லி பார்த்தோம்னா இவரில் வந்துட்டு கட்டாயமாக ஒரு இது ஒன்று வரத்தான் போகுது. ஸோ பொஸ்பரஸ் கந்தகம்னு நான் எடுத்தேன்னு சொன்னால் கந்தகத்துக்கு நான் பார்த்தேன்டா கந்தகம் பொஸ்பரஸில் பொஸ்பரஸ் கீழே இருக்குது, கந்தகம் மேலே இருக்குது. ஸோ இவரில் வந்துட்டு ஒரு -1, இவரில் ஒரு +1. ஸோ அந்த வகையில் நான் பார்க்கும்போது நைட்ரஜனுக்கு -3, கார்பனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் +2, பொஸ்பரஸுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே 2 +4, சல்ஃபருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் +2 +4 +5 -1, ஸோ +4 இந்த சல்ஃபருக்கு. ஸோ நீங்கள் அதை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா விளங்கும். சரியா பிள்ளைகள், இப்படி தான் வரப்போகுது. ஆனால் பிள்ளைகள் இதில் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் ஒன்று இருக்குது. என்னென்னா இந்த ஓர்டர் இருக்குதானே, ஸோ இந்த pH என்ற ஓர்டர் இருக்குதானே, இதில் ஈக்குவலாக இருந்தாலும் அவங்க அந்த இடத்த என்ன செய்கிறாங்கடா கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஓர்டரின் அடிப்படையிலே நீங்கள் என்ன செய்யுங்கடா எடுத்துக்கொள்ளுங்க. உண்மையாகவே நமக்கு இந்த ISC இவங்க 3 பேருக்குமே 2.5 இருக்கும், இவருக்கு வந்துட்டு 2.8 இருக்கும், ரைட்? ஸோ ஆனாலும் நமக்கு என்னென்னா இந்த ஓர்டரின் அடிப்படையில் தான் இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் மின்னதன்மை இதை கொடுக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு 0 ஒன்று எடுக்கல அவங்க, இதில் 0 2 பேருக்கும் 0 ஒன்று எடுக்கல, சமனாக இருந்தாலும் 0 ஒன்று எடுக்கல. என்ன சொல்கிறாங்கடா இவருக்கு ஒரு +1 இருக்குமாம், இவரில் ஒரு -1 இருக்குமாம். ஸோ -1 இருக்கிறதுனாடி இவரில் வந்துட்டு +4 அல்ல +3 என்று கொடுக்குறாங்க. ஸோ இதை நான் கொஞ்சம் தெளிவாகவே விளங்கப்படுத்தி விடுறேன், பாவம். மின்னதுத்தன்மை சமனண்டா நம்ம இப்போ பார்த்த கன்செப்டுக்கு என்னென்னா pH என்கிற பிணைப்புக்கு நான் உதாரணமாக pH3 என்று எடுத்துனேன்டா இதில் வந்துட்டு பொஸ்பரஸ் ஆக்சிஜன் நிலை 0 அல்ல. உண்மையாகவே இல்லை பொஸ்பரஸ் ஆக்சிஜன் நிலை என்னென்னா -3 என்று வரும். -3 என்று வரும் பொஸ்பரஸுடைய ஆக்சிஜன் நிலை. ஏண்டா இதில் 2 பேருக்கும் pH3 என்றா இப்படி தான் இருக்க போகுது. 2 பேருக்கும் மின்னதன்மை சமன் தான். இவருக்கும் பொஸ்பரஸுக்கும் 2.1 தான், ஹைட்ரஜனுக்கும் 2.1 தான். இருந்தாலும் இவங்க என்ன செய்யலைன்னு சொன்னால்
ஒரே மாதிரி அணுக்கள் வந்தால் மட்டும்தான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 0 எடுக்கலாமா. வேறு வேறு அணுக்கள் வந்தால் இது ஒரு முனைவுள்ள பங்கட்டு வலு பிணைப்பு தான். முனைவுள்ள ஒரு பங்கட்டு வலு பிணைப்பு தானா. வேறு வேறு அணுக்கள் வந்தால் இது ஒரு முனைவுள்ள பங்கட்டு வலு பிணைப்பு. ஒரே மாதிரியான அணுக்கள் வந்தால் இது முனைவற்ற பங்கட்டு வலு பிணைப்புன்னு சொல்லுவோம். முனைவற்ற பங்கட்டு வலு பிணைப்புன்னு சொல்லுவோம். ஆனாலும் இன்னொரு விஷயம் இருக்கின்றா பிள்ளைகள், சிஹெச் பிணைப்பு தானே. சிஹெச் பிணைப்பை நம்ம சொல்லுவோம் என்னென்னா முனைவற்ற பங்கட்டு வலு பிணைப்புன்னு தான் சொல்லுவோம். இவரும் வந்துட்டு முனைவற்ற பங்கட்டு வலு பிணைப்புன்னு தான் சொல்லுவோம். ரைட், ஓகே. ஆனாலும் இவர்களுக்கு இடையில மின்னத்தன்மை வித்தியாசம் இருக்கும். சரியா பிள்ளைகள்? ஓகே. அப்போ பிஹெச் பிணைப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலேயும் வந்துட்டு என்னென்ன பிள்ளைகள் அந்த மின்னத்தன்மை ஓர்டரை தானே. ஸோ FOClNBRISCPHல ஹைட்ரஜன் தானே கீழே இருக்கிறார். ஸோ பொஸ்பரஸ் தானே மேலே இருக்கிறார். ஸோ மேலே இருக்கிறவருக்கு -1 கொடுத்துட்டு கீழே இருக்கிறவருக்கு +1 தான் கொடுக்குறாங்க. ஸோ இவருக்கு வந்துட்டு -1, ஸோ +1. ஸோ இங்கேயும் +1, இங்கே ஒரு -1. ஸோ இங்கேயும் +1, ஸோ இங்கேயும் ஒரு -1. ஸோ பொஸ்பரஸ் ஆக்சிடேட்டர் நிலை வந்துட்டு என்னடா -3. ஸோ இதுதான் பிள்ளைகள் அங்கேயும் கன்சிடர் பண்ணப்படுகிறது. பிஹெச்சை வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்லி எடுக்க மாட்டோம், 0 எடுக்க மாட்டோம். ஸோ அந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அடுத்தது இன்னொரு மூலக்கூறை நம்ம என்ன செய்வோம், கன்சிடர் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி வருதுன்னு சொல்லி. ஸோ ஆக்சிடேட்டரை கண்டுபிடிக்கிறங்கிறது கொஞ்சம் முக்கியமான ஒரு விஷயம் தான். சரியா? ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் பிளவுடையும் கூடாது. ஸோ ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன், அடுத்தது ஆக்சிஜன், அடுத்த விஷயம் சல்ஃபர், ஆக்சிஜன், ஆக்சிஜன், ஆக்சிஜன். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இதில் ஒரு ஹைட்ரஜன் வருது. ரைட். ஸோ இது கட்டமைப்புக்கு இருந்தீங்கன்னா இவரில் டபுள் போன் அந்த 6 பிணைப்புகளை உருவாக்கணும். 2 4 6 பிணைப்பு உருவாக்கணும். கார்பன் 4 பிணைப்புகளை உருவாக்கணும். ஸோ 4 பிணைப்புகளுக்கு உருவாயிட்டு நைட்ரஜன் வந்துட்டு பொதுவாக நமக்கு 3 பிணைப்புகளை உருவாக்கிச்சுன்னா ஒரு தனிச்சோடியில் தானே வச்சுக்கொள்ளுமா. ரைட், ஓகே. ஸோ இது இப்போ நான் வந்துட்டு ஆக்சிடேட்டர் எண்களை பார்க்குறேன். நைட்ரஜனுக்கு பார்த்தேன்னா இவர் தான் மின்னத்தன்மை கூடின ஒரு ஆள் ஆக்சிஜன். ஸோ மின்னத்தன்மை கூடினா ஒரு பிணைப்புக்கு ஒரு மைனஸ் படி 2 பிணைப்புக்கு 2 மைனஸ் வந்திருக்கும். ஸோ இவரில் ஆக்சிடேட்டர் எண் +2 ஒன்று வரப்போகுது. இனி இந்த நைட்ரஜனுக்கு கார்பனுக்கு பார்த்தேன்னா நைட்ரஜனுக்கு தான் எனக்கு என்ன மின்னத்தன்மை கூட. ஸோ இங்கே ஒரு -1, இங்கே ஒரு +1. அதே மாதிரி கார்பன் ஆக்சிஜன் பார்த்தோன்னு சொன்னால் இவர் தான் கூட. ஸோ இங்கே 2 பிணைப்பிக்கிறது நாடி -2. ஸோ இங்கே 2 +2. கார்பன் சல்ஃபர் பார்த்தோன்னா அப்போ SCPH தானே வரப்போகுது. ஸோ இவர் 3 பேருக்குமே 2.5 என்றாலும் நான் என்ன செய்வேன், இவருக்கு தான் வந்துட்டு -1 கொடுப்பேன், இவருக்கு +1 தான் கொடுப்பேன். ஸோ கார்பனில் வந்துட்டு பார்ப்போம், இவருக்கு ஒரு சல்ஃபர் இந்த பிணைப்பை நாடி இவருக்கு ஒரு +1. அப்போ மின்னத்தன்மை கூடின சல்ஃபருக்கு ஒரு -1. அதே மாதிரி இந்த இரட்டை பிணைப்பால் சல்ஃபரில் வரப்போகிறது என்ன, இவருக்கு ஒரு -2 வந்துச்சுன்னா இவரில் ஒரு +2 வரும். ஸோ இந்த இரட்டை பிணைப்பால் வரப்போகிறது வந்துட்டு என்ன, இவருக்கு ஒரு -2 வந்துச்சுன்னா இவருக்கு ஒரு +2 வரும். ஸோ இந்த ஒரு ஒற்றை பிணைப்பால் வரப்போகிறது வந்துட்டு என்ன, இவருக்கு ஒரு -1 வந்தால் இவருக்கு ஒரு +1 வருமா. ரைட், ஓகே. ஸோ பிள்ளைகள் பார்ப்போம், இந்த OHல வந்துட்டு இந்த ஹைட்ரஜனுக்கு +1 வந்துச்சுன்னு சொன்னால் இவருக்கு ஒரு -1 வருமா. ரைட், ஓகே. ஸோ இந்த ஆக்சிஜனுடைய ஆக்சிடேட்டர் எண் என்னன்னு கேட்டிங்கன்னா -2. ஸோ இந்த சல்ஃபரனுடைய ஆக்சிடேட்டர் எண் என்னன்னு கேட்டிங்கன்னா இது அவ்வளோத்தையும் டோட்டல் பண்ணணும். ஸோ இந்த +1ம் இந்த -1ம் கேன்சல். ஸோ இதில் வந்துட்டு +4 வரப்போகுது. ரைட், +4. ஓகே. இந்த கார்பனுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்பன்லையும் என்ன வரப்போகுது, ஆக்சிடேட்டர் எண் +4 தான் வரப்போகுது. அவ்வளோதையும் நீங்கள் டோட்டல் பண்ணணும். நைட்ரஜனுக்கு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஆக்சிடேட்டர் எண் வந்துட்டு என்ன +1. ரைட். ஸோ ஆக்சிஜனுடைய ஆக்சிடேட்டர் எண் வந்துட்டு என்னென்னா -2. ஸோ இதுதான் பிள்ளைகள் நமக்கு என்ன சொன்னால் இவருடைய ஆக்சிடேட்டர் எண்ணாக வரப்போகுது முறையே. ரைட். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நமக்கு யார் இதுக்கு மிக முக்கியம் என்று சொன்னால் இந்த ஓர்டர் தான். FOClNBRISCPH. இதை வச்சு தான் நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் ஆக்சிடேட்டர் எண்ணில் யாருக்கு மின்னத்தன்மை கூட யாருக்கு மின்னத்தன்மை குறைவு, ஸோ அந்த அடிப்படையில் ஈக்குவலாக இருந்தாலும் யாருக்கு நம்ம மைனஸ் கொடுக்குற, ஈக்குவலாக இருந்தாலும் யாருக்கு ப்ளஸ் கொடுக்குறேங்கிற விஷயத்தை பற்றி நம்ம கதைக்கிறது இங்கே தான். சரியா பிள்ளைகள்? ஸோ இதை வச்சு தான் நம்ம யாருக்கு ப்ளஸ் கொடுக்குற யாருக்கு மைனஸ் கொடுக்குறேங்கிறத தீர்மானிப்போம். ஸோ கட்டாயம் இந்த ஓர்டரை நீங்கள் பாடமாகிக்கொள்ளுங்க. இதை எப்படி இலகுவாக பாடமாக்குற சம்மந்தமான விஷயங்களை நான் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே பார்த்துக்கொள்ள இயலுமாக இருக்கும். ஸோ இவ்வளோதான் பிள்ளைகள் இந்த கட்டமைப்புகளில் எப்படி ஆக்சிடேட்டர் என்ன கண்டுபிடிக்கிறது சம்மந்தமான விஷயம். ஸோ அடுத்ததாக நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த சாப்டரை பற்றி பார்ப்போம். ஆக்சிடேட்டர்
அடுத்தது உட்சியேற்றன் எப்படி தாழ்த்தல் தாக்கம்னா என்ன, உட்சியேற்றல் தாக்கம்னா என்ன, அப்படியான விஷயங்களை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.